கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்திலே நாங்கள் 11ஆம் வாரத்திலே இன்று புதன்கிழமைக்கு நாங்கள் கால்பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இறை வார்த்தைகள் மிகவும் அழகான வார்த்தைகளாக இருக்கின்றது. காரணம், நாங்கள் ஒருத்தல் முயற்சி செய்கின்றோம், நாங்கள் உபவாசம் இருக்கின்றோம், நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடியவாறு மற்றவர்கள் பார்க்கக்கூடியவாறு நாங்கள் செயற்படுகின்றோமானால் அந்த நாங்கள் செய்கின்ற அந்த புண்ணிய காரியங்களிலே எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை என்றே 2 நாளிலே சொல்லுகிறார். நாங்கள் எங்களுடைய திறமைகளை உபயோகிப்பதன் மூலம் அந்த திறமைகளின் ஊடாக நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்த திறமைகளை நாங்கள் உபயோகிக்கின்ற பொழுது மென்மேலும் அந்த திறமைகள் எங்களுக்குள்ளே வளர்ச்சி அடைகின்றது. நான் என்னை மாத்திரம் சமுதாயத்திலே சரி, பங்குகளிலும் சரி, என்னை மாத்திரம் மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவாறு மற்றவர்களுக்கு நான் இவரை செய்கின்றேன் என்று நான் சொல்லுகின்றவாறு நான் செயற்படுகின்றேனா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வலது கையில் செய்கின்ற நற்காரியம் இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதனை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்று பரிசேயர்கள், பொதுநிலையினர்கள், குருக்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடியவாறு செயற்பட்டார்கள். அவர்கள் செய்கின்ற காரியங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் அறிய வேண்டும், தாங்கள் தான் அனைத்திலும் முன்பாக இருக்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு செயற்பட்டு வந்தார்களே ஒழிய அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒருத்தன் முயற்சி காணப்படவில்லை, உண்மையான சிபம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. எனவே நீங்களும் நானும் அவ்வாறு செயற்பட முயற்சி செய்கின்றோமா, அல்லது நான் என்னுடைய செயல்கள் மூலம் நான் மற்றவரையும் இறைவனுக்குள்ளே கூட்டி செல்லக்கூடிய நான் செபிக்கின்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகின்றது, வாழ்க்கையிலும் இடம்பெறுகின்றது என்பதனை நான் காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றேனா? ஒருவர் சொல்லுகிறார், நான் இறைவனை அன்பு செய்கிறேன் என்று ஒருவர் சொன்னால், நான் பங்குகளினுடைய வேலைகளை செய்கின்றேன் என்று சொன்னால், அந்த செய்கின்ற காரியத்திலே அந்த நபர் மாத்திரம் ஈடுபடுகின்றாரா, அல்லது அந்த காரியத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க அவரையும் அதிலே பங்கு ஏற்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் அளித்து அவர்களோடு இறைவனுக்குள்ளே அவர்கள் செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் செய்கின்ற செபம், ஒருத்தல் முயற்சி, அவருடைய செயற்பாடுகள் அனைத்துமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்கின்றவருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். அவர்களை கடவுள் ஒவ்வொரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நாங்கள் வளர்த்து கொள்வோம். நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, நாங்கள் நற்காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது, நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்கக்கூடியவாறு செயற்படாமல் இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் ஒரு நாளும் எங்களால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. ஆனால் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் இறைவனை மாத்திரமே. நாங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பொழுது, இறைவனுக்காக நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் பலன் இருக்கின்றது என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசத்தை, என்ற உண்மையினை புரிந்து கொண்டு செயற்படுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக.